ஓம் அகத்தீசாய நம. மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய மகான் அகத்தீசர் அவதரித்த தினமாகும். நமது சேலம் மாவட்ட பகுதியிலே சீலநாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஊத்துமலை, இந்த மலைக்கு சிறப்பு என்னவென்றால், அகத்தீசரும் லோபமுத்ரா தேவியும் தவமிருந்து இங்கே வழிபாடு செய்த மலையாக இந்த ஊத்துமலை கருதப்படுகிறது. இந்த நாளிலே குறிப்பாக அகத்தீசர் அவருடைய அவதார தினமான இன்று அவர் இந்த மலையிலே தங்கியிருந்து ஸ்ரீ சக்கரத்தை பூஜை செய்து வழிபாடு செய்த அந்த புண்ணிய ஸ்தலத்தை இன்று நாம் வழிபாடு செய்வது சித்தர்களுடைய அருள். அந்த வகையிலே சேலம் மாவட்டத்தில் ஊத்துமலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஞானிகள் சித்தர்கள் குறிப்பாக அகத்தீசர் வழிபாடு செய்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய அமைப்பு ஒரு பாறையிலே செதுக்கப்பட்டு இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அகத்தீசர் வழிபாடு செய்து முக்தி மோட்சம் அடைவதற்கான ஞானத்தை பெறக்கூடிய ஒரு இடமாக இது திகழ்வதனால் சித்தர்கள் மனித குலத்திற்காக, குறிப்பாக உலக மக்களின் நன்மைக்காக மணி, மந்திரம், ஔஷதம், வாத, வைத்தியம், யோகம், ஞானம் போன்ற கலைகளை நமக்கு அர்ப்பணித்தார்கள். இந்த அகத்தீசர் பிறந்த நாளான இன்று நமது நாட்டிலே நமது பாரத பிரதமர் அவர்கள் தேசிய சித்த மருத்துவ தினமாக இதனை கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்று அகத்தீசர் பிறந்த நாளை தேசிய சித்த மருத்துவ தினமாக, குறிப்பாக 8 ஆண்டுகளாக இந்த கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டு வருகிறது. மக்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கு சித்தர்களுடைய அறிவு எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டது என்பதற்கெல்லாம் அடையாளமாக பல்வேறு காலகட்டங்களிலே நாம் சந்தித்த நோய்களினுடைய எண்ணிக்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2003ஆம் ஆண்டிலே சார்ஸ் என்கின்ற ஒரு நோயும், 2006ஆம் ஆண்டிலே சிக்கன்குனியா என்கின்ற நோயும், அதே நேரத்தில் 2009ஆம் ஆண்டிலே H1N1 வைரஸ் என்று சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சல் என்கின்ற நோயிலும், பரவலாக காணப்படும் டெங்கு காய்ச்சல் என்கின்ற நோய் வந்தபோதும், ஏன் உலகையே அச்சுறுத்திய COVID-19 அந்த காலகட்டத்திலும் சித்தர்களுடைய அறிவு இந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டது. அந்த வகையிலே நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் சித்த மருத்துவர்களால், குறிப்பாக சித்தர்கள் கொடுத்த அறிவினால் மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு மக்களை காக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக சித்த மருத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து மக்களை காப்பாற்ற அந்த மருந்துகளை பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய மகான் அகத்தீசர் அவதரித்த தினத்தை இன்று தேசிய சித்த மருத்துவ தினமாக அறிவித்து நாடு முழுவதும் அதனை கொண்டாட செய்த நமது நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கும், தமிழகத்திலே இந்த தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சித்த மருத்துவர்கள் சார்பாக, மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சித்தர்கள் வழிபாடு செய்த பூமிகள் அத்தனையுமே நம்முடைய ஞானத்தை பெருக்கக்கூடியது, நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ்வதற்கான அமைப்பை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அமைப்பு நமது சேலம் மாவட்டத்திலே ஊத்துமலை பகுதியில் அமைந்திருக்கிறது என்பது நமக்கு இந்த பகுதி வாழ் மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. ஆகவே சித்தர்களை வணங்குவோம், சித்தர்களை போற்றுவோம். ஓம் அகத்தீசாய நம.